கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்கள் சொந்த ஊர்லேயே உங்களுக்கு இது மூலமாக ஜாப் கிடைக்க நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க 1400க்கும் மேலே பார்த்திங்கன்னா வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. கைஸ், இதுதான் அஃபீஷியல் அப்ளை சைட்டு. ஸோ இதோட லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்லேருந்து இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக் வாரியாக பார்த்திங்கன்னா நீங்கள் வேக்கன்சி செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க 1400+ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பட் ஒரு டிஸ்ட்ரிக் வாரியாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அரியலூரில் 33, செங்கல்பட்டில் 52, கோயம்புத்தூரில் 14, கடலூரில் 37. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 37 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. உங்கள் சொந்த ஊர்லேயே கண்டிப்பாக இது மூலமாக உங்களுக்கு ஜாப் கிடைக்க நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இதோட ஃபுல் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் நோட்டிஃபிகேஷன் கைஸ். இதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிராம ஊராட்சி செயலர், இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,900லேருந்து 50,400 வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 32 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பிசி, எம்பிசி, பிசிஎம் கேட்டகரிலாம் இருந்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 34 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 37 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 10 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு எக்ஸ் ஆர்மி மேனாக இருக்கீங்க, ஜென்ரலாக இருக்கீங்கன்னா நீங்கள் 18லேருந்து 50 வரைக்கும் எலிஜிபிள். எக்ஸ் ஆர்மி மேன்லேயே பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அந்த கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 18லேருந்து 55 வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1483 வேக்கன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சுழற்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. பட் 8th வரைக்கும் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணுன்றதையும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், பிசி, எம்பிசிஸ் அவங்கெல்லாம் 100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிஸ் அவங்கெல்லாம் 50 rupees பே பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 9th நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் செட் காமிஷன்லேயே அதிலே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்காது. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ, ஸோ இந்த மாதிரி தான் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் தகுந்த மாதிரி வரக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.